அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொது தமிழ் பகுதியில் இன்றைக்கு தினம், அதாவது 12/3/2025, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அழகு 7. ஒரு 5 பகுதிகள் பார்க்க போகிறோம். நீரின்றியமையாத உலகு, ஏறுதழுவுதல், அகழாய்வுகள், சிற்பக்கலைகள், விரிவாகும் ஆளுமை. இந்த பகுதிகளிலிருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பகுதி 7 அழகு 7 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பகுதிகள் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய முக்கியத்துவம் உள்ள பகுதிகள். ஸோ நீரின்றி அமையாது உலகு, இது எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பகுதி. பாருங்க, மாங்குடி மருதனார் என்கின்ற ஒரு புலவர், எல்லாருக்கும் தெரியும், மதுரை காஞ்சி எழுதிய ஒரு புலவர், மிகப்பெரிய ஒரு சங்ககால புலவர். அப்படிப்பட்ட புலவர் என்ன சொல்றாருன்னா, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில்தான் வளர்கின்றது என்று கூறுகிறார். முன்னாடி காலகட்டத்தில் கல்லணை என்பது நம்ம மக்கள் வந்து நீரின் இன்றியமையாமைக்கு கட்டியதுதான் கல்லணை. கல்லணை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல ஆற்றுடைய குறுக்கில் பெரிய பெரிய பாறாங்கற்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த பாறாங்கற்கள் என்னாகும், நீர் போக 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 மண் அரிச்சு கீழ் நோக்கி இறங்கும். அப்போ அதுக்கு மேலே இன்னொரு பாறையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த பாறை வந்து அடியில் வந்து ஆழமாக பதியும். ஸோ அதுக்கு மேலே வேறொரு பாறையை வைத்து நடுவில் தண்ணீரில் கரையாத ஒரு விதமான பசை, களிமண் இதெல்லாம் பூசி ஒட்டி கொள்ளும் விதமாக செய்கிறார்கள். இப்படி தான் கல்லணை வந்து செஞ்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நீர்நிலைகளை அமைத்து நீரை சேமித்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து குடிநீர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துடும். ஸோ இன்னும் நம்ம மக்கள்கிட்ட வந்து நீரின் இன்றியமையாமை வந்து ரொம்ப தெளிவாக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் பள்ளி பாட புத்தகங்களில் இந்த மாதிரி லெசனில் கொடுத்து உங்களுக்கு தண்ணீருடைய தேவையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாண்டிய நாட்டுடைய நிலப்பகுதிகளில் ஏரியை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கண்மாய் என்று சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்கு கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுகளுக்கு உரையிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, உரையிறக்குறதுன்னு சொல்லுவாங்க. சவுத்தில் மக்கள் பருகக்கூடிய நீர்நிலைக்கு பேர் ஊருணி அப்படிங்கிற பேர்லாம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் நீருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது. அன்றைக்கு காலகட்டத்திலையுமே அந்த நீருடைய முக்கியத்துவத்தை பேணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கல்லணையை கட்டியிருக்கிறார்கள். கரிகால் சோழனுடைய முன்னிலையில் 1080 அடி நீளம், அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15லிருந்து 18 அடி. அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கட்டி கொடுத்துருக்குறாங்க நீரை தேக்குவதற்காக. திருக்குறளை உவமை சொல்லாமல் நம்ம எங்கேயும் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பகுதியை நம்ம படிக்க முடியாது. அதான் திருக்குறளில் சொல்லாதது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண்கிறார். ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அரண்ல முதல்ல சொல்றது அவர் என்னதான் சொல்றாரு, மணி நீருங்கிறார். தெளிந்த நீர் தான் ஒரு நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கீழே பார்த்தீங்கன்னா சங்க பாடல் புறநானூற்றுல உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேங்கிறாரு குடபுலவியனார். உணவுனா என்னது, நிலமும் நீரும் சேர்ந்தது தான். நீர் இல்லாமல் நிலம் மட்டும் வச்சு உணவு உற்பத்தி செய்ய முடியுமா, இல்லை நிலம் இல்லாமல் நீரை மட்டும் வச்சு உற்பத்தி செய்ய முடியுமா, முடியாது. அதைத்தான் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று புறநானூருடைய பாடல் 18 சொல்லுது. சார் ஆர்தர் காட்டன், இவர் ஒரு வெள்ளக்காரர், இவர் ஒரு இன்ஜினியர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த நீர்ப்பாசனத்திற்காக பணியமர்த்தப்பட்ட ஒரு ஆங்கிலேய பொறியாளர். அவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு அதிகாரி. அவர் இங்கே இருக்கக்கூடிய கல்லணைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, கல்லணையை பார்த்தா இது எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அதோடைய பார்த்து வியந்து போய் எதனா சொல்கிறார், கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறார். பல காலம் கல்லணை மணல் மேலாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வறட்சியில் வந்து வளமை குன்றி இருந்தது. ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பணிக்கு. அவர் தான் அந்த பயனற்று கிடந்த கல்லணையை சிறு சிறு பகுதியாக பிரித்து மணல் போக்கை அமைத்து அதை இன்னைக்கு பயன்படக்கூடிய உலக புகழ்பெற்ற கல்லணை என்று உலகிற்கு வெளிக்கொண்டு வந்தவர் அவர் தான் இந்த அணையை கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறார். இதே மாடலை வச்சு 1873ஆவது வருடம் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையையும் அவர் கட்டியிருக்கிறார். நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பமண்டல பகுதி.
அதிகமாக சம்மர் தான். இந்த மார்ச் மாதத்துல இருந்தே நமக்கு வெயில் எப்படி இருக்குது, உச்சகட்டத்தில் இருக்குது. அப்போது நம்ம வெப்பமண்டல பகுதியில் தான் வாழ்கிறோம். அதனால் தண்ணீர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு நம்ம மரபில் இருந்திருக்கு. தமிழர் மரபில் நீரும் நீராடல் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது அப்படின்னு பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லியிருக்கும் பொழுது, அப்போ இந்த நீராடல் எல்லாத்துக்கும் நீராடல் தான். பிறந்த குழந்தைகளிலிருந்து இறந்த பிறகு வரைக்கும் நீராடல் என்பது ஒரு வழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். ஆமாம், பிறந்த குழந்தைகள் நீராட வைக்கிறதுலேருந்து, பருவமடைந்த பெண்ணை நீராடைய வைக்கிறதுலேருந்து, அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணுறோம். இறந்ததுக்கப்புறம் நீர்மாலை எடுக்கிறது அப்படின்னு இந்த வாழ்வியலோட நீரும் நீராடலும் இணைந்த ஒன்றாக மாறியிருக்கு. குளித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன சொல்கிறாங்க, குளித்தல் என்பதுக்கு உடம்பை தூய்மை செய்தல், அழுக்கு நீக்குதல்லாம் பொருள் கிடையாதான். சூரிய வெப்பத்தால் உடல் உழைப்பாலும் வெப்பமடைஞ்ச உடலை குளிர வைத்தல், குளிர்த்தல் என்பது தான் காலப்போக்கில் எப்படி மாறி இருக்கு, குளித்தல் என்றே மாறி இருக்கு. அப்போ குளிர வைத்தல் அப்படிங்கிறத நம்ம குளித்தல்னு சொல்றோங்கிறாங்க. பாருங்க, ஆண்டாள் சொல்றாங்க, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று ஆண்டாள் சொல்றாங்க. திருமஞ்சனம் ஆடல், தெய்வ சிலைகளை குளிப்பாட்டுறதுக்கு பேர் குளிப்பாட்டுறதுன்னு சொல்ல மாட்டாங்க, திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. சிற்றிலக்கியமான பிள்ளை தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா கலங்கு அம்மானை நீராடல் ஊசல்னு சொல்றாங்க. நீராடல்னு ஒரு பருவமே தனியாக குழந்தைகள் வைத்து விளையாடக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாட்டுப்புற தெய்வ கோயில்களுக்கு போன சாமியாடிகள் இன்னைக்கும் மஞ்சள் நீர் கொடுத்து அதை அருந்த செய்வது, நீராடுவது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. திருமணம் முடிஞ்ச பிறகு அது கூட கடலாடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இறப்பு சடங்குலையும் உடலை நீராடுவதற்கு நீர்மாலை எடுத்து வருதல் இருக்கு. அம்மை நோய் குணமடைஞ்ச பிறகு தலைக்கு தண்ணி ஊத்திட்டீங்களான்னு கேட்கிற வழக்கம் இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதையே தமிழர்கள் தங்களுடைய மரபாக கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மரபுலையே ஊறி போன ஒன்றாக இருக்குது இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இன்றைக்கெலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மரபுலாம் நம்மள்ட்ட ரொம்ப குறைஞ்சி போயிருச்சுன்னு சொல்கிறத விட அப்படி ஒரு மரபே இன்றைக்கி என்ன இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கே மாறிடுச்சு. இதில் சொல்லும் பொழுது சோழர்கள் காலத்து குமிழி தூம்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன குமிழி தூம்பு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நீர் பாசனத்திற்கு உள்ள ஏரிகளை இயற்கையாகவே தூர் வாருவதற்காக குமிழி தூம் என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஜெய்ஜாண்டிசமாக நீந்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவர் என்ன பண்ணுறாரு, அந்த மழைக்காலங்கள் நீர் நிரம்பும் போது தண்ணிக்குள்ள அப்படியே உள்ள முகுந்து போய் என்ன பண்ணுவார், களிமுகத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் இருக்கும். ஒன்றுக்கு பேர் நீரோடி துளை, இன்னொன்று பேர் சேரோடி துளை. நீரோடி துளையிலேருந்து நீர் போகும், சேரோடி துளையிலேருந்து சேறு வெளியேறும். அதனால இயற்கையாகவே வெள்ள நீர் வெளியே போகும்போதே தூர் வாரிக்கிட்டு போயிடும். நம்மளால தனியாக உட்காந்து தூர் வார வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிற வழக்க பாருங்க, சனி நீராடு என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிகாலையில் வேளாண் நிலத்துக்கு உழைக்க செல்பவர் நீராகாரம் தான் குடிச்சிட்டு போவாங்க. அப்படி நீர் என்பதை பற்றி மொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது நீர் தான் அன்பின் அடிப்படையாகவே இருக்குதுங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வர விருந்தினருக்கு வந்தோம்னா என்ன பண்ணுறோம், முதல்ல தண்ணீர் குடிங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ நீர் தான். இன்னும் நீர்நிலைகளை பற்றி நம்ம தமிழர்களுக்குள்ள அறிவை சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர்கள் கோட்டைகளுக்கு வெளியே அரண் அமைத்திருப்பாங்க, அதில் முதலைகள்லாம் போட்டிருப்பாங்க, அது அகழின்னு சொல்லுவாங்க. மலை முகத்து தேக்கத்தில் நீர் குதிப்பது, அதுக்கு பேர் அருவி என்று பேர். கடல் பக்கத்தில் தோணுனா அதுக்கு பேர் ஆழிக்கிணறு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் நாளி கிணறும்பாங்க. அதை பேரை பாருங்க, நாளி கிணறுன்னு மாற்றிட்டாங்க. 2 பக்கம் கரை இருந்து ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் ஆறு. பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர் தேக்கத்திற்கு பேர் இளஞ்சி என்று பேர். ஒரு மணற்பாங்கான ஒரு பகுதியில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட ஒரு கிணறுக்கு உரை கிணறு என்று பேர். மக்கள் நீர் பருகக்கூடிய நீர்நிலைகளுக்கு ஊருணி என்று பேர். அடியிலிருந்து ஊத்து எடுத்து வருதும்பாங்க, ஊத்து அப்படிம்பாங்க, ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஏரி, வேளாண்மைக்கான நீர்த்தேக்கத்துக்கு பேர் ஏரி. சரளை நிலத்தில் தோண்டில் உங்களுக்கு செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறுக்கு பேர் கட்டுக்கிணறு. அப்புறம் பெரிய கடலை நம்ம அலைகள் வந்துச்சுன்னா அந்த உப்பு நீர் பரப்ப கடல். பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு கண்மாயின்னு ஒரு பேர் இருக்கு. கம்மாயின்னு சொன்னோடனே அந்த பேர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டம், சிறியதாக அமைந்த குளிக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறு குளத்துக்கு பேர் குண்டு. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளிச்சு வரக்கூடிய ஊத்துக்கு பேர் குமிழி ஊத்து. உவர்நில மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை உப்பு தண்ணீர் கிடத்துல கூவல்னு சொல்றாங்க. அகலமா ஆழமா உள்ள பெருங்கிணறுக்கு கேணி அப்படின்னு சொல்றாங்க. நீர் வரத்து மடையின்றி மழை நீரை கொண்டு குளிக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு பேர் புனல் குளம். கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுகளுக்கு பேர், கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுகளுக்கு பூட்டை கிணறு என்று பேர்.
இத்தனை பேர்களை கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு பேர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க நீர்நிலைகளை குறிக்க. கடைசியா ஜான் பென்னி குயிக், தேனி மாவட்டத்துல சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜான் பென்னி குயிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவர் யார் அப்படின்னா, ஒரு முல்லை பெரியாறு டேமை கட்டி முடிச்சவர் இவர் தான். பிரிட்டிஷ் காலத்துல வைகை நிலப்பரப்புல மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ கூட மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யக்கூடிய மழை தேவையில்லாம பேரியாற்றுல ஓடி வீணாக கடல்ல கலக்கிறத அறிஞ்ச இவர் அணை கட்ட முடிவு செய்கிறார். அணை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட்டு காணல, அணையை நிப்பாட்டுறாங்க. இருந்தாலும் தன்னோட சொந்த செலவுகளில் தன்னோட சொந்த காசை பயன்படுத்தி இந்த அணையை கட்டி முடிச்சு அந்த அணையை திறக்க வச்சு ஏழை மக்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டினார். அதனால தான் இன்றைக்கு கூட அப்பகுதியில் வாழும் மக்கள், அங்கே உள்ள மக்கள் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் அப்படிங்கிற ஒரு பேரை வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நன்றி கடன் செலுத்துறாங்க. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் என்கின்ற ஒரு விஷயம். காளை மாட்டை அடக்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் பற்றி செய்திகள் இருக்கு. கலித்தொகை என்கின்ற ஒரு நூலில் இருக்கு. முல்லை நிலத்தில் உள்ள ஆயர்கள், அதாவது ஆடு மாடை மேய்க்கக்கூடிய ஆயர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வீரமிக்க நிகழ்வுங்கிறாங்க. கலித்தொகை தான் முழுக்க. கலித்தொகையில பாருங்க, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பல. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு. காளமாட்டோட மறுப்புனா கொம்பு கவலை வச்சு கலங்கி நின்னார்கள் பலர் அப்படின்னு இந்த செய்தியை சொல்ற போது அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காளைகளின் பாய்ச்சல் பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு சங்க இலக்கியம் கலித்தொகை. வேற எதுலயாவது சிறப்பு இருக்கா? கலித்தொகையில தான் இருக்கு. காளைகள் எப்படி இருந்துச்சு, மருதநிலத்து போர் வீரர்கள் எப்படி காளைகள் அடக்க சென்றார்கள் என்று பார்க்கும் பொழுது கலித்தொகை மீண்டும் விவரிக்கிறது பாருங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய், துளங்கும் இமில் நல் ஏற்றினம் பல, களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. மருதநிலத்து போர் வீரர்களுக்கு நிகரானதாக இருந்தது போருக்கு செல்லக்கூடிய இந்த காளைகள். கலித்தொகை தவிர வேற ஏதாவது நூல்ல இருக்கா? இருக்கு. சிலப்பதிகாரத்துல புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் ஏறுகோல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி காளைகள் அடக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஈவன் சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லுல கூட என்ன சொல்லியிருக்காங்க? ஏறு தழுவுதல் பற்றி செய்தி இருக்கு. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதலை பற்றி கண்ணுடையம்மான் பல்லு என்கின்ற ஒரு பல்லு நூல் பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்குமே நம்மளுக்கு ஒரு வாழ்வியல்ல ஒன்று காளை மாடு. மாடுக்கும் நமக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சிந்து சமவெளியிலையும் கண்டுபிடிக்கிறான் மாட்டுடைய சின்னம் தான். நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சதுலையும் ஏறு தழுவுதல் மாட்டுடைய சின்னங்களை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் ஒரு நடுகள் ஒன்று வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி ஒரு மரணமிற்றவன் பேரில் ஒரு எருது பொருதார் கல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பை காட்டுவதற்காக வச்சிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்க. கோவிரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல். சங்கன் என்பவன் என்ன பண்ணியிருக்கான்? உங்களுக்கு கருவந்துறை என்கின்ற ஊர்ல எருதோட போராடி சங்கன் என்பவன் இறந்துட்டான். அப்ப அவனுடைய மகன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவனோட மகன் பெரிய பயல் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு நடுக்கல் வைத்திருக்கிறான். நம்ம உலகத்துல வேற நாடுகள்லாம் எருதுகள் சண்டைகள்லாம் இருக்கு. எகிப்தில் உள்ள பெனிஹாசன் அப்படிங்கிற இடத்துல உள்ள சித்திரங்களா இருக்கட்டும், கிரீட் தீவுல இருக்கக்கூடிய கினோசஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள அரண்மனை சித்திரங்கள்லையும் காளை போர்கள் எல்லாம் நம்ம சங்க காலத்துக்கு முன்னாடியே உலக நாடுகள்ல எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. மாடு நமக்கு வந்து மனித குலத்திற்கே ஒரு இயல்பான ஒரு நண்பன் தான். அதுல எந்த சந்தேகம் நமக்கு கிடையாது. நம்ம மக்களும் அந்த அளவுக்கு மாடுகளோட நெருங்கி இருந்திருக்கிறாங்க. பாறை ஓவியங்களை பார்க்குறாங்க. கூரிய கொம்போட சிலிர்த்த திமிழோட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது மாதிரி ஒரு சிற்பம் நீலகிரியில் உள்ள கோத்தகிரிக்கு பக்கத்தில் உள்ள கரிக்கையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிற்பம் பாறை ஓவியமாக நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் கல்லூத்து மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல திமிழுடன் கூடிய இன்னொரு காளை ஒன்றுடைய ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3வது தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் அப்படிங்கிற இடத்துல திமிழுடன் கூடிய ஒரு காளை ஓவியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு சாம்பிள்ஸ் நம்மளுடைய வாழ்வியல்ல பார்க்க முடியும். சிந்துவெளி கல் முத்திரைகளும் அதே மாதிரிதான். அங்கேயும் அங்கே நிறைய காளை மாடுகளுடைய சின்ன ஜெபு அப்படின்னு ஒரு காளை மாட்டை தான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே வாழ்ந்த மக்களும் நம்ம மக்களும் பொதுவாக இந்த காளையை தான் வழிபட்டுருக்காங்க. ஐராவத மகாதேவன் அப்படிங்கிற ஒருவர் என்ன செய்யறாரு? சிந்துவெளி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மாடு தழுவக்கூடிய கல் முத்திரை ஒன்று
தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஏறுதழுவதை குறிப்பதாகத்தான் அங்கேயும் அமைஞ்சிருக்கு. அப்ப நாங்களும் சிந்துவெளி மக்களும் காலத்தில் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அவர் நிறுவ முயற்சி செய்கிறார். அப்போ பண்பாட்டு அடையாளமாகவும் இருக்கு. காளைங்கிறது ஒரு வீரத்தை மட்டும் தானே இல்லை, பண்பாட்டு அடையாளமாகவும் நமக்கு இருக்கு. காளை என்பதே வேளாண்மையுடைய உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளத்துடைய ஒரு நீட்சி அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏரில் பூட்டி உழவு செய்ய காளை மாடுகளை ஏர் மாடு, எருது, ஏறு என்று பெயர்கள் சொல்கிறோம். மாட்டுக்கு ஒரு தனி மாட்டு பொங்கல் வைக்கிறோம். அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி அதற்கு மூக்கணாங்கயிறு போட்டு புது கயிறு அணிய வச்சு கொம்புகளில் வண்ணமிட்டு அதோட சேர்த்து மாடுகள் அடக்கக்கூடிய ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடக்குது, பல்வேறு பெயர்களில் நடக்குது. ஏறு தழுவுதல்ங்கிறாங்க, ஜல்லிக்கட்டுங்கிறாங்க, மஞ்சு விரட்டுங்கிறாங்க, எருது கட்டிங்கிறாங்க, காளை விரட்டுங்கிறாங்க, மாடு அணைக்கிறதுங்கிறாங்க. ஸோ இப்படி பல பேர்களில் இருக்குது. இதில் காமனாக நம்ம சொல்கிறது ஜல்லிக்கட்டு. அதில் சல்லிக்கட்டுங்கிறதா ஜல்லிக்கட்டாக மாறி இருக்கு. சல்லினா முன்னாடி காலத்தில் மாட்டை அடக்கக்கூடியவர்களுக்கு, காளை மாட்டை அடக்கிறவங்களுக்கு பரிசு சல்லி நாணயங்களை கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாட்டோடைய கொம்புல கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாட்டுடைய கொம்பை யார் அவிழ்க்கிற அளவுக்கு தைரியம் இருக்கோ அவங்களுக்கு அந்த பண முடிப்பு சொந்தம். அதனால சல்லிக்கட்டுன்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு, இல்லை, சல்லிங்கிறது மாட்டோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை குறிக்கும். பொதுவாக புளியங்கொம்பில் இந்த காளையோடைய கழுத்தில் இந்த ஒரு வளையம் செஞ்சு போடுவாங்கப்பா, அதனால அந்த காலத்தில் சல்லிக்கட்டுனா அந்த மாடை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குதுங்கிறாங்க. இப்படி ஏறு தழுவுதல்ங்கிறது உலக நாடுகளில் நமக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு. இங்கே என்னன்னா உலக நாடுகளில் அது எப்படி இருக்கு, ஈவன் ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாட்டில் போனீங்கன்னா அந்த நாட்டில் காளை அடக்கி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த காளை மாட்டை அங்கேயே கொண்டு போட்டுருவாங்க. அதை மறைஞ்சிருந்து தாக்கி அது முதுகில் என்ன பண்ணுவாங்க, ஆயுதங்களை குத்தி பெரிய பெரிய ஈட்டி போன்ற ஆயுதங்களை குத்தி அந்த மாட்டை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மாடை தெய்வமாக கருதக்கூடியவர்களாக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள பெரிய வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அகழாய்வுகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழடி என்கின்ற இடத்துல சமீபத்தில் ரொம்ப 10 கட்ட அகழாய்ச்சிகளை முடிச்சிருக்கிறாங்க. 10 கட்டங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கீழடி என்கின்ற பகுதியில் தான் சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல்கள், அதுக்கப்புறம் மான் கொம்பு, சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தின கற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு, கருப்பு, சிவப்பு நிற பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கக்கூடிய களங்கள், செம்பு, சங்கு வளையல், எலும்பிலான கூர் முனைகள், நிறைய பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள், இந்த மாதிரி பல பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதனாலதான் கீழடியை நம்ம தாய்மடிக்கு இணையாக நம்ம கருதுறோம். கீழடி நம் தாய்மடி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான அர்த்தம் அதுதான். 10 கட்ட அகழ்வாராய்ச்சிகளை முடிச்சிருச்சு. ஸோ இந்த சூழல்ல இங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொரு அகழ்வாராய்ச்சியை பத்தியும் சொல்றாங்க. அதான் பல்லாவரம் என்கின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி. இந்தியாவிலேயே மிக தொல்லியல் கல் கருவிகள் இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கற்கருவி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான் 1863 ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் அறிஞர் பல்லாவரங்கிற பகுதியில் நிறைய எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சார். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பல கற்கருவிகளில் மிக பழமையானது இங்கே தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களுடைய பழங்காசுகளை கோவைகள்லையும் கண்டெடுத்தார்கள். இது போக நம்ம தமிழ் மன்னர்கள் அயல் நாட்டோட தொடர்பு கொண்டு இருந்திருக்கிறதுக்கும் எவிடன்ஸ் நிறைய இருக்கு. அதை சொல்லும் பொழுது அரிக்கமேடுங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம அகழ்வாராய்ச்சியிலேயே ரோமானிய கலை பொருட்கள் அதிகமாக கிடைத்த ஒரு அகழ்வாராய்ச்சி தலம்னா இதான். 1914 வருஷம் இதற்கு பிறகு அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூர்லேயும் நடத்தப்பட்டு அங்கேயே முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பொதுவாக எக்ஸாமில் கேட்கும் பொழுது ரோமானியர்களுக்கும் பண்டைய தமிழர்களுக்கும் இடையே வணிக உறவு இருந்ததை வெளிப்படுத்தக்கூடிய அகழ்வாராய்ச்சி தலம்னு கேட்டாலே அரிக்கமேடு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மண் பொம்மைகளும் கார்னிலியன் சொல்லக்கூடிய மணிகளும் கிடைத்திருக்கு. அதுக்கப்புறம் 1914 வருஷம் ஆதிச்சநல்லூர் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான முதுமக்கள் தாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இது போல சேர்த்து என்ன பண்றாங்க, பட்டி மண்டபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் விளக்கியிருக்காங்க. அதில் பட்டி மண்டபம்
இன்னைக்கு நம்ம ஒரு பொங்கல் அன்னைக்கோ தீபாவளி அன்னைக்கோ ஒரு நல்ல நிகழ்ச்சி சன் டிவிலையோ இல்லை விஜய் டிவிலையோ ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கணும், முதல்ல நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, பட்டிமன்றம் தான் போடுறாங்க. இந்த பட்டிமன்றங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விவாதமான ஒரு மன்றம். வாழ்க்கையுடைய பொருளில் ஏதாவது 2 விஷயத்தை விவாதம் செய்து சான்றோர்களும் ஆன்றோர்களும் பேசி இதில் எது சிறந்த பொருள் என்பதை உணர்த்துவதற்காக விவாதிப்பது தான் பட்டிமன்றம். அப்போ இந்த பட்டிமன்றம் என்பதை சங்க இலக்கியங்கள்ல இருந்து இருந்திருக்கு. பட்டி மண்டபம் என்கின்ற பெயர்ல இருந்து இன்னைக்கு பட்டிமன்றம் என்று ஒரு பேச்சு வழக்காக மாறும் அளவிற்கு தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அமைப்பானது இருந்து வந்திருக்கும். பாருங்க, இருக்கிறதுலே பழைய நூல்ல ஒரு நூல் எடுக்கிறாங்க, சிலப்பதிகாரம். அங்க என்ன சொல்றாங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். மணிமேகலையில சொல்றாங்க பாருங்க, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின். திருவாசகத்துல சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அறியேனையே. கம்பராமாயணத்துல சொல்லக்கூடிய வார்த்தை பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம். இதெல்லாம் பட்டி மண்டபம் என்கின்ற சொல் நமக்கு நீண்ட காலமாக இருந்து வந்ததை உணர்த்தக்கூடிய தமிழ் சொற்கள். நம்ம பாயிண்ட் தான் பார்க்குறோம், அந்த யூனிட்ல உள்ள பாயிண்ட்ஸ் என்ன, அவ்வளோதான். நம்ம உட்காந்து அவ்வளோத்தையும் வரவளும் வாசிக்க வேண்டாம், பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் சிற்பக்கலை. இன்னைக்கு தமிழர்கள் தமிழ்நாடுன்னு பொதுவாகவே போய் வெளிநாடுகளில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழர்கள் சிற்பக்கலைகளில் வல்லவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ சிற்பக்கலைகளை பற்றி நம்ம தமிழில் ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப முக்கியமானது. கடந்த எக்ஸாமில் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம தமிழின் தொன்மைங்கிற ஒரு இதில் சிற்பக்கலைகளை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி சிலபஸில் சிற்பக்கலைன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க, இப்போ அப்படி கொடுக்கல. தமிழின் தொன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொன்மைங்கிறதுக்கு கீழே இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ சிற்பக்கலைகளே கலைகளில் மிகவும் சிறந்த ஒரு கலைங்கிறாங்க. பாருங்க, திவாகர நிகண்டு என்கின்ற நூல் என்ன குறிப்பு சொல்லுதுன்னா, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிற்கு உருப்பாவன. 10 பொருட்கள் இருக்குங்கிறாங்க. இதை வச்சுதான் சிற்பம் செய்ய முடியும். கல், உலோகம், செங்கல், மரம், மண், சுதை, தந்தம், வண்ணம், கண்ட சருக்கரையும் மெழுகு என்று 10 பொருட்கள் வேண்டும். மணிமேகலையிலும் இதே செய்தி தான் இருக்கு. அப்ப சிற்பங்கள் எப்படிங்க இருக்குன்னா, சிற்பங்கள்ல 2 விதமான சிற்பங்கள் இருக்கு. ஒன்று முழு உருவ சிற்பங்கள், இன்னொன்று புடைப்பு சிற்பம். முழு உருவம்னா நீங்க கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள், அம்மன் சிலை, சிவபெருமானுடைய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்பகுதியிலே இருக்கும், பின்பகுதியிலே அதை போய் பார்க்கலாம். பேக் போஸும் அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்போ முன் பின் 2 பக்கங்களையும் முழுவதுமாக சிலையாக கொடுத்தனால முழு உருவ சிலை. சில சிற்பங்கள் புடைப்பு சிற்பம், கோயிலில் தூணில் எழுப்பியிருப்பாங்க. அந்த தூணுக்கு மேலே மட்டும்தான் இருக்கும், முன்பகுதி தான் இருக்கும், பின்னாடி பகுதியை பார்க்க முடியாது. அதை புடைப்பு சிற்பங்கள் என்று சொல்வார்கள். அப்போ இந்த சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்களை எங்கே பார்க்கலாம்னா, கோயிலுடைய தரைப்பகுதி, கோபுரம், தூணு, நுழைவாயு, சுவருடைய வெளிப்பகுதி எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த சிற்பங்களை அமைக்கிறதுல 4 நிலைகளில் அமைக்க முடியும். என்னெல்லாம் அமைச்சிருக்காங்க, தெய்வங்களுடைய உருவங்கள் இருக்கலாம், இல்லைன்னா இயற்கை உருவங்கள் வரைச்சிருப்பாங்க, இல்லை கற்பனை உருவம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரதிமை, முழு வடிவத்தை கல்லில் என்ன பண்ணியிருப்பாங்க, செதுக்கி அமைத்திருப்பார்கள். அப்போ இந்த கற்சிற்பிகள் ரொம்ப தேர்ச்சியுடன் அதை செஞ்சதுனால அவங்கள கற்கவிஞர்கள் என்றே நாம் அழைக்கிறோம். சிற்பம்னு எடுத்துட்டா முதல்ல எங்கே தான் போகணும், தமிழ்நாட்டில் பல்லவர்கள் தான் தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை மலர் போன்ற நுட்பமான வேலைப்பாடுகள் இருந்த வட்டங்கள் போன்றவற்றை பொறிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோயில்களில் தூண்களில் இவங்களுடைய சிற்பங்கள் மிளிர்ந்து காணப்படுகிறது. நுழைவாயில்களையும் சுற்றுச்சுவர்களையும் அதிகமான சிற்பங்களை இவங்க தான் சேர்த்தாங்க. ஈவன் தொல்காப்பியம் என்கின்ற நூல் தான் இருக்கிறதுலே பழமையானது. அங்கேயே சிற்பக்கலையை பற்றி நமக்கு ஒரு செய்தி வந்துடுது. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படக்கூடிய அந்த கல்லை அந்த வீரருடைய உருவம் பொறிக்கிறாங்க. அப்போ அங்கேயே சிற்பக்கலை வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தமிழுடைய தொடக்க காலத்தில் சிற்பக்கலைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியை சொல்கிறாங்கல்ல, அப்போ அங்கேயும் சிற்பக்கலை இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. மாளிகைகள்லையும் பல சிற்பங்கள்லையும் சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள், கல்லால் செய்யாமல் சுண்ணாம்பில் செஞ்ச சுதை சிற்பங்கள் இருந்துச்சுன்னு மணிமேகலை சொல்லியிருக்குதுலே. இப்போ பல்லவர் காலத்துடைய சிற்பக்கலையை பார்க்கணும்னு நேராக மாமல்லபுரத்துக்கு தான் நம்ம போகணும். கடற்கரையில் பல சிற்பங்கள் காணப்படுகிறது. அங்கே முக்கியமானது பஞ்சபாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் இருக்குது. சிற்பக்கலையுடைய மிக உச்சி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்புறம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுடைய சுற்றுச்சுவர்கள் முழுவதிலையும் பல சிற்பங்களை நம்ம பார்க்க முடியுது. அதே காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவில்கள்லையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறார். இந்த பல்லவர்கள் கால
கோயில்களே பார்த்தீங்கன்னா வாயில இருபுறங்கள்லையும் காவலர்கள் நிற்கிற மாதிரி சிற்பங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைச்சிருப்பாங்க. இன்னைக்கு மாமல்லபுரமா இருக்கட்டும், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டைகள்லாம் இவங்களுடைய சிற்பங்களை நாம் சென்று பார்க்க முடியும். அடுத்தது பாண்டியர்களின் சிற்பக்கலை. மெல்ல மெல்ல வர்றாங்க பாண்டியர்கள். அடுத்தது தான் சேர மன்னர்கள் வர்றாங்க. சேரர்கள் தான் சிறந்த, சோழர்கள் தான் சிறந்த சிற்பிகளாக இருந்தாங்க. அதனால அவங்க மெல்ல சொல்றாங்க. இப்போ பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துக்குலாம் போனால் நிறைய கோயில்களை பார்க்கலாம். ஈவன் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலைங்கிற இடத்துல வெட்டுவான் கோவிலில் உள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக இருக்கு. இப்போ தான் வர்றாங்க. ஹைலைட்டே இங்கே தான் இருக்கு. சிற்பத்துக்கே உச்சி கட்டம் இருந்தது யாருடைய கட்டத்தில்? சோழர்கள் தான். எத்தனை கோவில்கள் பாரு. ராஜராஜனுடைய தஞ்சை பெரிய கோவில், ராஜேந்திரனுடைய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராசனுடைய தாராசுரம் ஐராதீஸ்வரர், 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய திரிபுவன வீரேஸ்வரம் கோவில், எல்லா இடமே கருவூலம்னே சொல்லிட்டாங்க. சிற்பக்கலைக்கு இங்கே தான் ட்ரெஷரிங்கிறாங்க. ஈவன் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா வாசல்ல ஒரு துவாரபாலகர், அதாவது வாயிற்காவலர் வச்சிருக்காங்க. 14 அடி உயரம் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துல நந்தியும் வியப்பூட்டக்கூடிய வேலைப்பாடுகளும் சோழர்கள் காலத்துள்ள சிற்பத்திறனுக்கு பெரிய சான்று பெறக்கூடியதாக இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அரியலூர்ல ஒரே கல் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகம், சிங்கமுக கிணறு, அதில் உள்ள உருவங்கள் ரொம்ப வித்தியாசமான அம்சங்களை காட்டுது. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட நார்தாமலையில் நடன முத்திரைகள் நிறைய சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை பார்க்க முடியுது. அதற்கு பக்கத்தில் உள்ள கொடும்பாளூர் அப்படிங்கிற இடத்துல 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிறப்பானது. திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஸ்ரீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் இருக்கு. கேட்பாங்க, ஏதாவது ஒரு இடத்த சொல்லிட்டு இது யார் காலத்தில் இங்கே உள்ள சிற்பங்கள் மிளிர்ந்து காணப்படுகிறது கேட்பாங்க. ஈவன் அந்த செப்பு திருமேனிகள்னு சொல்லக்கூடிய காப்பர் பிளேட்டில் செய்யப்பட்ட அந்த சிற்பங்கள்ங்கிறது இவங்க காலகட்டத்துடைய ஒரு சிறப்புனே சொல்லலாம். அதனால தான் சோழர் காலத்தை என்ன சொல்கிறாங்க, பொதுவாக செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அதை சிறப்பாக சொல்கிறாங்க. ஸோ சோழர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலோட வாசலில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள்லையும் பல முகபாவனைகளை சோழர்கள் நுட்பமாக அமைத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் விஜயநகர மன்னர்களுடைய கால சிற்பங்கள்ங்கிறாங்க. விஜயநகர மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான கோபுரங்களை எழுப்புனாங்க. அதனால அதுக்கு பேர் ராய கோபுரங்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்திற்கு பிறகு எழுப்பப்பட்ட கோபுரங்கள் ரொம்ப உயரமாக இருந்துச்சு. ராய கோபுரம்னு சொன்னாதான் புரியும். அதில் நிறைய டிசைன்ஸ் அதில் இருந்துச்சு. தெலுங்கு கன்னட பகுதிகளோட தொடர்புடைய காரணத்தினால அவங்களுடைய சிற்பக்கலையின் தாக்கத்தையும் தமிழக சிற்பங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க. பாருங்க, கோயில் மண்டபங்கள்ல நிறைய சிற்ப தூண்களை அமைச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, குதிரை என்ற ஒரு சின்னமே, குதிரையுடைய உருவத்தையே சிற்பங்கள்ல முதன்முறையாக வைத்தவர்களே அவங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குதிரைகள் முன்னங்களை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி சிற்பங்களை மண்டப தூண்களில் இவங்க அமைச்சு வச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சிற்ப கலைஞர்களை பாராட்டி வளர்த்து ஆதரிச்சுட்டு வர்றாங்க. மாமல்லபுரத்தில் இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிற்ப கல்லூரியை நடத்திட்டு வர்றாங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இந்த ஊர்களெல்லாம் இந்த உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்களையும் கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டுடைய கலை. சென்னையிலையும் கும்பகோணத்திலையும் அரசு கவின்கலை கல்லூரிகளிலும் சிற்பக்கலையை நம்ம பயிலலாம். மிகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு புக் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சிற்ப செந்நூல் அப்படிங்கிற ஒரு புக் என்ன பண்ணுறாங்க, சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் நாயக்கர்கள் காலத்துள்ள சிற்பங்கள். ஸோ நாயக்கர்கள்னால் பொதுவாக மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், ராமநாதபுரத்தில் உள்ள மண்டபங்கள், ஆயிரங்கால் மண்டபங்கள் எல்லாம் அமைச்சது இவங்களுடைய காலகட்டத்தில் தான். ஸோ சிற்பக்கலையில் ரொம்ப கோயில் கட்டுவதில் ஆர்வம் காட்டாத நாயக்கர்கள் சிற்பக்கலையில் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பேரூர்பட்டி பெருமாள் கோயில் கனகசபை, ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் உள்ள தாடிக்கொம்பில் உள்ள சிவன் கோயில், பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில், தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோயில், சிவன் கோயில், பல இடங்களில் இவங்களுடைய சிற்பங்களை பார்க்கலாம். கோயில் பெருசாக கட்டலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலோட ஆயிரங்கால் மண்டபத்துள்ள கண்ணப்பன், குறவன் குரத்தியுடைய சிற்பங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள்லாம் அவ்வளோ கலைநயத்தோடு இருந்துச்சு. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் உள்ள பேரூர் சிவன் கோயில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் காலக்கலையின்
உச்ச படைப்பு நிலை, உச்ச நிலை படைப்பு. நாயக்கர்களுடைய அம்சத்திலே சிறந்த அம்சம் எங்க இருக்கு? பேரூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில், கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கு. இதை கேட்கலாம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த விழி ஓட்டம், புருவத்தோட நெளிவு, நகை அமைப்பு, எவ்வளோ நுட்பங்களை காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோயிலையும் குறவன் குறத்தி ரதிதேவி சிலைகள்லாம் பார்ப்பவர்களை ஆச்சரியப்பட வைக்குது. சரி, இந்து மதம் தானா? இல்லை, பௌத்த மதத்திற்கும் சமண மதத்திற்கும் கூட சிற்பங்கள் இருக்கு. புத்தரோட உருவத்தை அவர் அமர்ந்து நின்று படுத்த நிலைகளில் சிற்பமாக வழிபட்டிருக்கிறாங்க. சமண மதத்துக்கு அருகன் என்று சொல்லக்கூடிய கடவுள் உருவம் இருக்கு. 24 தீர்த்தங்காரர்களின் உருவத்தையும் சிற்பமாக வச்சிருக்கிறாங்க. லாஸ்டா நடந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துள்ள திருநாதர் குன்று என்கின்ற இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்காரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. ஒரே பாறையில 24 தீர்த்தங்காரரோட உருவங்களும் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதே மாதிரி மதுரைக்கு பக்கத்துல சமணர் படுகைகள்லையும் ஏராளமான சமண சிற்பங்கள் இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்ட ஏரியா. இப்போ தமிழ்நாட்டுடைய சிற்பங்களின் தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத இங்க கொடுத்துட்டு இன்னைக்கு சிற்பக்கலை எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்பங்கள் இன்னைக்கு செங்கல், சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு சிற்பங்கள் உருவாக்குறாங்க. வெண்கலம் முதலான உலோகங்கள், செயற்கை இலகங்களையும் பயன்படுத்தி கூட கடவுள் உருவங்களை இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களாக போற்றி வழங்குவதற்கும் உருவங்களை கண்டு கழிப்பதற்கும் இல்லை, வரலாற்றிலாகவும் அதை பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொன்றும் வரலாறாகவும் மாற்றப்பட்டுள்ளது. எனவே சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை என்று சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விரிவாகும் ஆளுமை. ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி. ஒரு மனுஷன் எப்போ நல்ல ஆளுமை பெற்றவனாக மாறுறான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு மாணவன் வேகமாக ஓடி வர்றான். வரும்போது வேகமாக நடந்து வரும்போது அவன் காலில் இருக்கக்கூடிய சேறு சகதி பட்டு உங்கள் ட்ரெஸ் மேலே தெரிச்சிருது. இப்போ என்ன பண்ணுவோம்? பயங்கரமாக கோவம் வரும். உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பீங்க, இன்டர்வியூ போயிட்டுருப்பீங்க. அப்போது வேகமாக என்ன பண்ணுவோம்? எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு அவனை திட்டி முடியுமோ திட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை தண்டிக்கிறதுக்குள்ள வழியே பார்ப்போம். ஆனால் ஒரு நல்ல ஆளுமை கொண்ட ஒரு மனிதர் அப்படி செய்ய போவது கிடையாது. அப்போ ஆளுமை என்றா என்னன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். அது எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித பண்புகள் அதிகமாக நிறையும் பொழுது, மனிதனுக்கு வகுக்கப்பட்ட பண்புகள் ஒரு மனிதனிடம் அதிகமாக சேரும் பொழுது தான் அந்த ஆளுமையை நாம் பெற முடியும். ஒரு 8 வயசு 10 வயசு பையன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான். ஒரு 20 வயசு ஆள் என்ன பண்ணுவார்? சண்டைக்கு நிற்பார். 30 வயசு ஆள் என்ன பண்ணுவார்? கோபப்படுவார். 50 வயசு ஆள் என்ன பண்ணுவார்? கோபப்படுறத குறைச்சிட்டு என்ன பண்ணுவார்? பொறுத்து போயிடுவார். 70 வயசு ஆள் என்ன பண்ணுவார்? சிரிச்சுட்டு போயிடுவார். 80 வயசு ஆள் என்ன பண்ணுவார்? அவனே சாரின்னு கேட்டாலும் இருக்கட்டுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் ஆளுமையுடைய தன்மை. அப்போ இந்த ஆளுமையை வளர்ப்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கணியன் பூங்குன்றனார் என்பவர் சொல்றாரு பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? இப்படி உலக நாடுகளில் உள்ள எல்லாரையும் நம்ம ஒரே மனிதாக இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு எல்லையை வகுத்துட்டு இது பாகிஸ்தான், இது இந்தியா, இது சீனா, இது இந்தியா அப்படின்னு எல்லையை வச்சுக்கிட்டு இவன் எனக்கு அந்நியன், இவன்ட்ட நம்ம சண்டை போடணும், ராணுவத்தில் ஆயுதத்தை சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம்? மிருகம் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். ராணுவத்தை சேர்த்துட்டு ஏன் ராணுவம் பெருசா, ஓன் ராணுவம் பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். கடல் தாண்டி ஒரு மீனவன் இங்கேருந்து அங்கே போயிட்டான், அங்கேருந்து இங்கே வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கடலில் இருக்கக்கூடிய எல்லையில் கூட ஒரு ஆளுமை குணம் இல்லாமல் இவன் இங்கே எப்படி தாண்டி வரலாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுறாங்க? சுட்டு தள்ளிடுறாங்க. இல்லை படகை கைப்பற்றக்கூடிய ஒரு கொடூரமான மனுஷன்னு சொல்லவா, இல்லை மிருக பண்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மண்ணில் பிறந்த கணியன் பூங்குன்றன் என்ன சொல்லியிருக்காரு? யாதும் ஊரேங்கிறார். எல்லாம் என் ஊர் தான், எல்லாமே என்னுடைய உறவினர் தான் அப்படின்னு ஒரு பண்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம திருவள்ளுவர் சும்மா இருக்கிறார். அவர் பாருங்க, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நல்லா படித்தவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊர் தான், எல்லா நாடும் அவன் நாடு தான். இது தெரியாமல் ஒருத்தன் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஏன் ஒருத்தன் சாகுற வரைக்கும் கல்லாமல் இருக்கிறான்? நல்லா படிக்காமல் இருக்கிறவன் தான் பக்கத்தில் எந்த தேசத்துக்கு போகும்போது பயப்படுவான். நீங்கள் நல்ல கல்வி அறிவு பெற்றவராக இருந்தீங்கன்னா எந்த தேசத்துக்கு போகிறதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ இப்படி வள்ளுவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அப்போ இந்த மேற்கோள்களில் காட்டக்கூடிய பரந்த ஆளுமை, மனிதநல கோட்பாடு, ஹியூமனிசம், புலவர் தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவை. தெரன்ஸுங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பதே அவரோட கூற்று. நான் ஒரு மனுஷனோட சார்ந்திருக்க எல்லாமே எனக்கு பொருந்தும்.
அப்படின்னு அவர் சொல்றார். 3 இலக்கணங்களை கோல்டன் ஆல்போர்ட் என்பவர் சொல்றார். முதிர்ந்த ஆளுமை, ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டிக்கு 3 விஷயம் வேணும். 1, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருக்க வேண்டும். பிறருடைய நலத்திற்கு இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் ஆளுமை விரும்பு செய்து செழுமைப்படுத்த வேண்டும். 2வது, ஒருவன் பிறரால் அவன் கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும். செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன், நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் கொண்டவனாக இருக்கணும். 3வது, தன் ஓர்மையை தரும் வாழ்க்கையை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தணும். யூனிஃபைங் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் செல்ஃப் யூனிஃபிகேஷன். ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிறரை போன்று இருக்க வேண்டாம் என்று எண்ணக்கூடிய ஒரு பண்பு இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு விரிவான ஆளுமையை தரக்கூடிய பண்பு அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம இலக்கியங்கள்ல குறிக்கோள் இல்லாத ஒரு மனிதன் என்ன சொல்றாங்க பாருங்க, பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு புறநானூர்ல ஆலந்தூர் கிழார் சொல்கிறார். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் தான், வெறும் பிணம் தான் அப்படின்னு சொல்றார். பிறர் நலவியல், அதாவது ஆல்ட்ருயிசம்ங்கிறாங்க. நம்மளாம் மேக்சிமம் யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்களே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ இல்லை நீங்களும் நானும் ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எதுக்காக அந்த தேர்வுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா வேலைக்கு போகணும், திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். இப்படி தன்னை பற்றி உள்ள சிந்தனைகள் அதிகமாக இருக்குமே தவிர, பிறர் நலத்துக்காக யாராவது ஒருத்தர், 1,00,000 பேரில் ஒருத்தர், இல்லை நான் மக்களுக்காக சேவை செய்யணும், இந்த மனித குலத்தில் நான் பிறந்திருக்கேன், இந்த மனித குலத்துக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான். அப்போ பிறர் நலத்தின் மீது ஆர்வம் கொண்டு இருப்பவர், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதை அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு இருக்க வேண்டும். அப்போ பிறர் நலவியல் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றில் படிப்படியாகத்தான் தோன்றும். மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயலுவான். அப்போ அந்த வீடும் அந்த சமுதாயமும் மேம்படவில்லை என்று சொல்லியிருக்கார். பாருங்க, சீன நாட்டில் இருக்கக்கூடிய லாவோட்சு, அவருக்கு பின்னாடி வந்த கான்ஃபூசியஸ், அவங்க தன்னுடைய காலகட்டத்தில் இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்திருக்கிறாங்க. பிறர் நலத்தை தான் நம்ம நாடணும். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினாங்க. அவர் எழுதின சிந்தனைகள்லாம் பாருங்க, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் கிரேக்க மக்களுக்குன்னு எழுதிட்டு போயிட்டார். மற்ற மக்களுடைய தர்மசாஸ்திரம் அதெல்லாம் பற்றி அவன் கன்சிடரே பண்ணலை அப்படிங்கிறாங்க. விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கு இடையில உள்ள பூமி கரும பூமி, வீடு பேர் அடைவதற்கு அந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்பதுதான் அதோடைய கருத்தாக இருந்திருக்கு. தர்ம சாஸ்திரங்கள் பண்டைய காலத்தில் எழுதப்பட்டது. தமிழ் மக்கள்கிட்டையோ இந்த ஸ்டோயிக்வாதிகள் சொன்னது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ சாதியோ சமய அந்த வேற்றுமைகளோ அவரை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்ற நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு சொல்லலை, நேற்றுக்கு சொல்ல, அது அவங்களுடைய வாழ்வியல்லே ஒரு பங்காகவே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எத்திக்ஸு, ஒழுக்கவியல் என்பதை நன்கறிந்த உலக மேதை ஆல்ஃபர்ட் ஸ்வைட்சர் என்ன சொல்றாரு, திருக்குறளை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்கள் உலக இலக்கியங்களே பார்க்க முடியாதுங்க. எல்லாரும் என்ன சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ நல்லா இருக்கணும்டா, வெளியே போனேன்னு யாரும் வந்து தும்புக்கு போகக்கூடாதா, போயிட்டு வாடா, அப்படி வேலைக்கு போயிட்டு வாடா, படிக்க போயிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திருவள்ளுவர் மாதிரி யார் உங்களுக்கு வந்து பிறர் நலத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு தாய் தந்தையர் நமக்கு பிறர் நலத்தை சொல்லி கொடுக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. எப்படி படிக்கணும், எப்படி வேலைக்கு போகணும், எப்படி நம்ம வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், இதில் தான் கவனம் செலுத்த சொல்லுவாங்க. ரோட்டில் நீங்கள் நாளைக்கு போயிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா கூட போகிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா கூட அப்பா கூட யார் கூட போகும்போது அந்த சமயத்தில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு எளிய ஒரு மகனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது எத்தனை தாய் தந்தையர்கள் அது என்னன்னு போய் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. என்ன சொல்லுவாங்க, நீங்களே ஒரு வேளை கோபம் கொண்டு இருங்கம்மா நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு கிளம்புனா என்ன பண்ணுவாங்க, கோபப்பட்டு மண்டையில் கொட்டி நம்ம வேலையை பார்ப்போ, ரோட்டை பார்த்துப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் தான் இன்னைக்கு 90% மக்கள்கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றேன், அப்படி மானுட பண்பு இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கு. 10% மக்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அப்போ திருக்குறள் மாதிரி ஒரு உலக கருத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை ஃபாலோ பண்றா, இதை பின்பற்றுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேதை இந்த உலகத்துல உங்களுக்கு திருவள்ளுவர் போன்று யாரும் கிடையாது. அதனாலதான் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்றாரு, எத்திக்ஸுங்கிறத கரைச்சு குடிச்ச ஆல்பர்ட் ஸ்வைட்சரை சொல்லும் பொழுது இந்த மாதிரி கொள்கைகளை கொண்ட செயல்கள் நீங்க வேர்ல்டு லெவல்ல எந்த லிட்டரேச்சர்லையும் பார்க்க முடியாதுங்க. ஒற்றுமை உணர்ச்சி அப்படிங்கிறார். சரி, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க தமிழர்கள். பாணர்க்கும் புலவர்க்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த நாட்டில் பாணரும் புலவருமே ஆவார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தமிழகம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் பேசும் மக்களை உள்ளடக்கிய நாடு தமிழகம். அந்த மொழி பரவி இருந்த நாடு தமிழ்நாடுன்னு தான் வளர்த்திருக்காங்களே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேசம் சொல்லப்படவில்லை. அதிலே பார்த்தீங்கன்னா பிற மொழிகளை குறிப்பிடும் பொழுது வேற்று மொழி பிற மொழின்னு சொல்லாம மொழிமாறு தேயம், மொழிபெயர் தேயம் தான் சொல்லியிருக்கிறான் பாருங்க முன்னோர்கள். வேற மொழி பேசுறவன்னு சொல்லல, மொழி வேற பேசக்கூடிய நாடுகள்லன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளா தானே சொல்லியிருப்போம் வேற மொழி பேசுற நாடுன்னு சொல்லியிருப்போம், அப்படி சொல்லல. சரி, இலக்கணங்கள்ல அப்படி இருக்குதா? இருக்கு. தொல்காப்பியம் என்கின்ற நூல் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்திருக்கிறது. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பிரிச்சிருக்காரா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உலக நாடுகளுக்கே 5 விதமான பொருட்களையும் 5 பெரும்பொழுதுகளையும் சிறுபொழுதுகளையும் என்ன பண்ணிருக்க 5 திணைகளுக்கும் பிரிச்சுட்டு போயிருக்கார். பெரும்பொழுது 6 சிறும்பொழுது 6ன்னு 5 திணைகளுக்கும் பிரிச்சுட்டு போயிருக்கார். படுதிரை வையம் பாத்திய பண்பேங்கிறார். வையம்னா உலகத்துக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா இலக்கியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உலகம்தான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? தம்மிந்த மக்கள் அறிவிடமே மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு தான் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிதுன்னு சொல்லலை. அப்போ அவர் கருத்தை பார்த்தீங்கன்னா உலகம்தான். இப்போ களவு கற்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமைகள்லையும் உங்களுக்கு அதைத்தான் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நன்மை நன்மைக்காகவே புறநானூறுல சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அழன் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிறர் போற்றுவார்கள் அல்லது பிறர் தூற்றுவார்கள் என்றெல்லாம் அவர் நன்மை செய்யலை. நன்மை செய்வதே ஒரு கடமையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனக்கு நன்மை செய்தா யாராவது பார்த்தா நன்மை செய்யலாமா, யாராவது பார்க்கலன்னா தீமை செய்யலாம், அப்படிலாம் கிடையாது. உண்டாளம்மை உலகம் இந்திரரே ஆயினும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல இந்திரரே சாப்பிடக்கூடிய அமிர்தத்தையே உங்களுக்கு தூக்கி கையில கொடுத்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், அதை தமிழ்த்து உணரக்கூடிய, தமிழ்த்துனா தானே வைத்து உண்ணக்கூடிய பண்பு என்பது தமிழர்களுக்கு கிடையாதுன்னு புறநானூறு சொல்லுது. எனக்கு தமிழனாக பிறந்த நமக்கு ஒரு அமிர்தத்தை விட உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளை கொடுத்து இப்போ சாப்பிட சொன்னாலும் தானே உண்ணக்கூடிய பழக்கம் இல்லையா நமக்கு? அப்படி ஒரு தமிழ் மொழி வரலாற்றில் நம்ம பிறந்திருக்கிறோம். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை எழுதிய பரிப்பெருமாள் சொல்றாரு, பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு புரிதலும் பகுத்து உண்ணலும் பழிநாணலும் முதலிய நற்குணங்கள் பலவும் உடைமை. யாவர் மாட்டுங்கிறார், யாருனாலும் சரி. இமய வரம்புங்கிறாங்க. வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் ஆளுமை வளர்ச்சியை கண்டோம். தமிழ் ஈடுபாடு தமிழ்நாட்டோட நிக்கல அப்படிங்கிறாங்க. தமிழ் ஈடுபாடு தமிழ்நாட்டோட நிக்கல. வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்கள் எடுத்து ஆளப்பட்டிருக்கு. இது வடநாடுன்னு நம்ம சொல்லலை. இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலையேன்னு புறநானூறு சொல்லும் பொழுது இமயமலை ஒரு நார்த் இந்தியாவில் உள்ள மலையை சொல்லணும் அவசியம் கிடையாது. அதைத்தான் நம்ம பேசியிருக்கிறாங்க. புறநானூற்றில் சொல்லும் பொழுது பாருங்க, இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியிலினும் வாழிய பழவே என்று இமயத்தையும் கங்கையையும் தான் இவங்க உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இவங்க நினச்சி பார்க்கலாம், ஐயோ நம்ம வட இந்தியாவில் உள்ள ஒரு நதியை பற்றி பேசுகிறோமே, வட இந்தியாவில் உள்ள ஒரு 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 மலையை பற்றி பேசுகிறோமே அப்படின்லாம் யோசிக்கலாம். ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். திருக்குறளை பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு? குடும்ப வாழ்க்கையை வாழ்றதோட நோக்கமே ஈகையும் விருந்தோம்பலும் தாங்கிறார். பிறருக்கு கொடுக்கறதும் பிறருக்கு சாப்பாடு கொடுக்கறது வேண்டும் பொழுது கொடுக்கறது தான் ஒரு குடும்ப வாழ்க்கையோட நோக்கம்னே அவர் சொல்றார். தமிழ் மக்கள்ல சான்றோன் அப்படிங்கிற ஒரு செயல், அந்த சொல் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலகட்டத்தில் அப்படியே நீங்க இத்தாலிக்கு போயிட்டீங்கன்னா சாப்பன்ஸ்னு சொல்றாங்க ரோமானியர்கள், லட்சிய புருஷன்னு சொல்றாங்க. ரோமானியர்கள்ல சாப்பியன்ஸ் அல்லது சான்றோன்கிறவன் சமுதாயத்திலிருந்து விலகி நின்று தன்னோட சொந்த பண்புகளை வளர்ப்பவனாகவே இருந்தான். சொந்த பண்புகளை வளர்க்கிறவனை தான் ரோமானிய நாட்டில் சாப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம தமிழ் மக்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தனிமையாக தம்முடைய இல்லங்களில் வாழ்ந்து வந்தவர்களை தான் அவங்க சாப்பன்ஸ்னு சொன்னாங்க. இங்கே அப்படி இல்லை, குடும்ப வாழ்க்கை வாழ்பவனையே நம்ம லட்சிய புருஷர் என்று நாம் சொல்லக்கூடிய பண்பு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. திருக்குறளின் சான்றோரே பலர் பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலிய அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்களுக்கு வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
ஒரு புறநானூறு பாடல் பாருங்க, தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடன் என்று சொல்லியிருக்கிறார். பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு சொன்னது போல, சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றே உலகம் என்பதை நம்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லையில பிரித்து வச்சுக்கலாம். முதல்ல சேர நாடு, அதற்கு பிறகு சோழ நாடு, அதுக்கப்புறம் பல்லவ நாடு, அப்புறம் பிற்கால சோழ நாடு, பாண்டிய நாடு, பிரிட்டிஷ், அப்புறம் இந்தியா, இதுக்கப்புறம் நாளைக்கு என்னவா மாறுன்னு தெரியாது. ஆனால் மாந்தர்கள் ஒன்று தான். அதனால தான் ஸ்டோயிக்வாதிகள் என்ன சொன்னாங்க? ஸ்டோயிக்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும் கற்பித்தார்கள். அதே கருத்தை நம்ம தமிழர்களும் கற்பித்திருக்கிறார்கள். செனக்கா அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி என்ன சொல்றாரு? எல்லாருடைய நாடுகளுக்கும் தமக்கும் தாய்நாடு என்றும், எல்லாருடைய நாடுகளும் தமக்கும் தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கு தாய்நாடு என்றும் நாம் கருத வேண்டும். உங்களுக்கு தேசிய கீதம்னா இந்தியாவுடைய தேசிய கீதத்தை பாடும் பொழுது மட்டும்தான் உணர்வு வந்துச்சுன்னா நீ இந்தியன். ஆனால் இன்னொரு நாட்டுடைய தேசிய கீதத்தை பாடும் பொழுது அதுவும் தன் தேசம் போலதான், அதுவும் நம்மள மாதிரி ஒரு தேசம் தான், நம்ம மனிதனை போன்றுதான் அப்படின்னு நினைச்சினா நீங்க உலக உடைமைவாதியாக மாறிவிடுகிறீர்கள். இந்தியன் என்கின்ற ஒரு குறுகிய சிந்தனையிலேருந்து வெளியே உடஞ்சி மனிதன் என்கின்ற சிந்தனைக்கு நீங்க வர்றீங்க. அப்போ இதுதான் ஒன்றே உலகம் என்கின்ற ஒரு கருத்து, விரிவான ஆளுமையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. மார்க் அரேலியஸ் அப்படிங்கிற ஒரு பேரரசர் என்ன சொல்றாரு? நான் பகுத்தறிவு உடையவனும் கூட்டுறவும் உடையவன். நான் அண்டோனினஸ், அதனால ரோமுக்கு சொந்தக்காரன். நான் மனுஷன் அப்படின்னா அந்த உலகுக்கு சொந்தக்காரன். இப்படி உலக மாந்தரின் ஒற்றுமையை மிக அழகாக கூறலாம். பாகுபாடுன்னு பார்த்தா நம்ம தான் பாகுபாடு பாட்டிக்கிட்டே இருக்கலாமே. தமிழ் மொழியை பேசுனா நான் தமிழன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்போ இந்தியான்னு ஒரு நாட்டுக்குள்ள வரும்போது நம்ம இந்தியன்னா மாறிடும். இந்தியாங்கிற ஒரு நாட்டை தாண்டி வெளியே வரும்பொழுது நம்ம மனிதனாக மாறுறோம். அப்போ நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்று, இனப்பற்றை தாண்டி மனிதப்பற்று என்ற ஒரு பற்று இருக்கும். ஜி போப்பு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உலக புலவருங்கிறார். தமிழ் புலவர்னா சொல்லியிருக்கிறாரு, உலக புலவர். அவர் தமிழ் மொழியில சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவர் சொன்னது தமிழர்களுக்கு கிடையாதுப்பா, அவர் உலக மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஜி போப்பு அவர் என்ன சொல்றாரு? உலக புலவர் அப்படிங்கிறார், யூனிவர்சல் பொயட்ஸ் அப்படிங்கிறார். ரோம் நாட்டவர்கள் எழுதும்போது நாம், நம்மவர், நம்மோடு அப்படின்னு ரோம் மக்களை கருதியே தான் அவங்க இலக்கியங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லா மாந்தருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று எழுதி முடிச்சிருக்காரு. அப்போ திருக்குறளுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மையாக அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரிவாகும் ஆளுமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி எப்படி முடியுதுன்னா, திருவள்ளுவருடைய ஒரு கூற்றோட முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னா, திருவள்ளுவரோ 2 அறிவுரைகளை இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார். ஒன்னது உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றும் கற்பித்திருக்கிறார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவனா, உள்ளம் எப்பவுமே எப்படி இருக்கக்கூடாதுன்னா சுருங்கி போய் சின்ன மனப்பான்மையிலே இருக்கக்கூடாது, ரொம்ப பிராடா இருக்கும். அதே மாதிரிதான் உள்ளுவதெல்லாம் உயர்வு, நினைப்பது எல்லாமே அகலமாக விசாலமாகத்தான் நம்ம எண்ண வேண்டும் என்றும் அதில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஆளுமை என்கின்ற ஒரு பண்பு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பண்பு. படிக்கக்கூடிய திறமை எல்லாருக்கும் இருக்கலாம். ஒரு மிஷின் கூட என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்கேன் பண்ணி படிக்க வச்சா அது புரிஞ்சுக்கிடும். படிப்பு என்பதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது என்பதோ ஒரு திறமை கிடையாது, ஆளுமையை வளர்த்து கொள்வதுதான் திறமை. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 நபர் வந்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக நான் ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறேன். ஒரு ரேஸில் வேகமாக ஓடுறாங்க, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடும்போது கூட வரக்கூடிய ஒரு நபர் என்ன ஆகிறாருன்னா, ரேஸ் கோட்டுக்கு பக்கத்தில் வர நேரத்தில் என்ன ஆகிறாருன்னா கீழே விழுந்துடுறார். அவர் கால் வந்து பயங்கரமாக பின்னி பிழைஞ்சி மசில் கிராக் ஆகி நின்றுறார். அப்போ அவர் வந்து அதை நோக்கி ஓடி இழுத்து ஓடி வர்றார். அப்போ நீங்கள் 2வது இடத்துலேருந்து முன்னாடி இடத்துக்கு போகிறீங்க, முதல் இடத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றும் அப்படின்னா, பொதுவாக சந்தோஷ உணர்வு தான் முதல்ல தோன்றும். ஏன்னா 2வது இடத்துல நம்ம வந்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம என்ன போகிறோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் தோன்றும். ஆனால் இந்த இடத்துல மனித பண்பை தாண்டி ஒரு ஆளுமை அடைந்தவன் என்ன செய்வானா, இது வெறும் கப்பு தானே, இந்த போட்டிங்கிறது நம்ம எல்லாரும் ஒரு சேம் காம்படிஷனில் போய் ஜெயிச்சாதான் அதுக்கு பேர் வெற்றி. இவன் கீழே விழுந்ததுனால நமக்கு கிடைக்கிறது வெற்றி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா உடனடியாக என்ன பண்ணுறான், அந்த விழுந்தவனை போய் தூக்க போகிறான். மீதி இருக்கிறவங்க ஓடி போய் முதல் பரிசை வாங்குறாங்க. அப்போ இவன் நினைச்சா முதல் பரிசு வாங்கியிருக்கலாம், ஆனால் வாங்கலை. இதுக்கு பேர் தான் விரிவான ஒரு ஆளுமை அப்படின்ட்டு பேர். இந்த ஆளுமை பண்பை நம்ம வளர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளோடு இல்லாமல் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு இந்த ஆளுமை பண்பை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.